இந்திய துணைக்கண்டத்தில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பல இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் எத்தகைய சமரசமும் இன்றி மாபெரும் பாய்ச்சலோடு மக்களுக்காகவே களத்தில் நிற்பது ஓர் இயக்கம். தமிழ் மக்களுக்கான இயக்கம். தமிழ் மக்களின் பேரெழுச்சியால் உருவான இயக்கம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்போதும் எளியவர்களின் பக்கம் நின்று அறத்தின் குரலாக ஒலிக்கின்ற எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அவரின் சிறுத்தைகளுக்கும் உறுதுணையாக, ஒடுக்கப்பட்டவர்களின் ஓங்கி ஒலிக்கும் குரலாக, உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அரணாக நின்று களமாடுபவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு. சாதி ஒழிந்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என பாரதிதாசன் சொன்னது போல, சாதி ஒழிப்பு ஒரு புறமும் ஈழத்தில் இன அழிப்பில் தவித்து அல்லலூரும் நம் தமிழ் சொந்தங்களுக்காக மறுபுறமும் என காத்திரமாக செயல்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள். எழுச்சி தமிழர் திருமாவளவனுடன் களத்தில் நின்று பல ஈழப் போராட்டங்களை முன்னெடுத்தவர் வன்னியரசு. அவரின் ஈழம் சார்ந்த செயல்பாடுகள் தமிழ் சமூகத்தில் யாரும் அறிந்திடாத ஒன்று. 1999 சாதி ஒழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார் வன்னியரசு. அங்கு புலிகள் இயக்கத்தின் மிக முக்கிய தளபதியான கர்னல் திரு சேரலாதனை சந்திக்கிறார். தமிழ் மக்கள் சார்ந்த தெளிவான அரசியல் பார்வையும் தீர்க்கமான சிந்தனையும் கொண்ட வன்னியரசுவை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் சேரலாதன். கர்னல் திரு சேரலாதனின் அறிமுகத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்தபடியே போராளிகளுக்காகவும் ஈழத்தமிழ் உறவுகளுக்காகவும் உதவும் வகையில் பெரும் போராட்டங்களையும் தொடர் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தவர் வன்னியரசு. இந்த தொடர் செயல்பாடுகள் வன்னியரசை ஈழத்திற்குள் அடியெடுத்து வைக்கச் செய்தது. எவராலும் கைப்பற்றவோ தகர்க்கவோ முடியாது என்று அமெரிக்க இராணுவத்தால் கூறப்பட்ட ஆனையிரவை தமிழீழ விடுதலை புலிகள் 2000ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி சிங்கள இராணுவத்தை தோற்கடித்து ஆனையிரவை கைப்பற்றினர். அந்த எழுச்சிகரமான ஆனையிரவு முகாம் வெற்றி விழாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரே நபர் வன்னியரசுதான். 1999 தொடங்கி வன்னியரசு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு திரைமறைவில் நின்று மருந்து பொருட்கள், இரத்தம் என அவசர மருத்துவ உதவிகளை செய்கிறார். இந்நிலையில் 2004ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கான தமிழீழ தேசிய தொலைக்காட்சியை உருவாக்குவதற்கான பணிக்காக தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் பிரிவு தலைவர் பிரிகேடியர் திரு சுப தமிழ் செல்வனை சந்தித்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டார் வன்னியரசு. ஈழ அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய ஆண்டான 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடல் மார்க்கமாக தனி ஒரு நபராக ராமேஸ்வரத்திலிருந்து ஈழம் நோக்கி புறப்பட்டார் வன்னியரசு. அங்கு சென்ற போது சிங்கள இராணுவத்தின் அக்கிரமங்கள் அவரின் மனதை உலுக்கி எடுத்தது. பல ஆயிரக்கணக்கான மக்களும் போராளிகளும் கொல்லப்பட்டிருந்த நிலையில் பலர் குற்றுயிரும் கொலையுயிருமாக போர்க்களத்தில் சிகிச்சை எடுத்து வந்தனர். இந்த இரத்த சாட்சியங்களை வைத்து எமக்காகவும் பேசுங்களேன் என்ற பெயரில் ஆவணப்படம் தயாரானது. வன்னியரசு விடுதலை புலிகள் இயக்கத்தின் கலை இலக்கிய பிரிவினருடன் இணைந்து அதை தயாரிக்கிறார். நான் ஈழத்திலிருந்தே உங்களுக்கு உதவுகிறேன் என வன்னியரசு சொல்ல, தமிழீழ விடுதலை புலிகளின் உளவு பிரிவு தலைவர் திரு பொட்டு அம்மான், நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழ் மக்களுக்கான குரலாக செயல்படுங்கள் என்று வன்னியரசை தமிழகம் நோக்கி அனுப்பி வைக்கிறார்.
போர் தீவிரத்தில் வன்னியரசு தமிழ்நாட்டிற்கு திரும்புவதில் சிக்கல்கள் உருவானது. பல நாட்கள் ஆகியும் தமிழ்நாடு திரும்புவதற்கான படகு வரவில்லை. பல இன்னல்களுக்கு பிறகு போரில் கண்ணில் காயமுற்று பார்வை இழந்து கொண்டிருக்கும் ஒரு போராளியையும் காத்து தமிழகம் அழைத்து வருகிறார். ஈழத்திலிருந்து திரும்பும் வன்னியரசை கைது செய்ய ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே தமிழக உளவுத்துறை திட்டமிட்டது. தன் உயிரை பணயம் வைத்து தமிழகத்திற்குள் வந்தார் வன்னியரசு. இன்று அந்த போராளி சுவிட்சர்லாந்தில் முழு கண் பார்வை பெற்று அந்நாட்டின் குடியுரிமை பெற்று அமைதியான வாழ்க்கை வாழ காரணம் வன்னியரசுதான். 2008 அக்டோபரில் விடுதலை புலிகள் மற்றும் ஈழப்போர் குறித்து விவாதிக்க டெசோ என்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த கூட்டம் நடைபெறவிருந்த அன்று காலை 5 மணி அளவில் முதல்வர் கலைஞரிடம் எமக்காகவும் பேசுங்களேன் என்ற ஆவணப்படம் காண்பிக்கப்பட்டது. இதனை பார்த்த கலைஞர் அவர்கள் மனம் உடைந்து கலங்கி போனார். இதை பல இடங்களில் அவரே சொல்லியிருக்கிறார். உயிரை பணயம் வைத்து வன்னியரசு கொண்டு வந்த ஆவணப்படம் தமிழக அரசியல் களத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்க பல இடங்களில் போராட்டங்கள் முளைக்க ஆரம்பித்தன. வன்னியரசின் அரசியல் கள செயல்பாடுகளில் ஈழ பங்களிப்புகளில் இது சிறு துளி மட்டுமே. நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழ் சொந்தங்கள் இன்று பல்வேறு நாடுகளில் குடியுரிமை பெற்று அமைதியான வாழ்க்கை வாழ காரணம் வன்னியரசு அவர்கள்தான். ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் மட்டும்தான் போராடுகிறோம் என்று கூச்சலிடாமல், நான் மட்டும்தான் ஒட்டுமொத்த ஈழ பிரதிநிதிகளின் பிரதிநிதி என்று அவர்களுக்காக கிஞ்சித்தும் செயல்படாமல், புலம்பெயர் தமிழர்களிடம் பணத்தை மட்டும் வசூல் செய்யாமல், ஈழத்தமிழ் மக்களுக்காக தான் செய்ததையும் செய்து கொண்டிருப்பதையும் வன்னியரசு ஒரு பொழுதும் பொதுவெளியில் கூறி பெருமையோ புகழோ பொருளையோ ஈட்டிக் கொண்டதில்லை. இன்று அவரின் பிறந்த நாள். இன்றைய தினமும் ஏதோ ஒரு அநீதிக்காக, யாரோ ஒரு தோழருக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பார். அந்த போர்க்குணமும் அறமும் தான் வன்னியரசு. எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிற, ஈழத் தமிழர்களுக்காக போராடுகின்ற பத்திரிகையாளர், செயற்பாட்டாளர், சமரசமற்ற களப்போராளி, அரசியல் ஆளுமை, சிந்தனை சிறுத்தை திரு வன்னியரசு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.